அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே புனித தாமஸ் அக்வினாஸுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் நற்செய்தி பார்த்தோம் என்றால், இயேசு ஒரு இடத்திலே போதித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது வெளியில் உள்ள நபர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், உம்முடைய தாயும் சகோதரர்களும் உம்மை தேடி வந்திருக்கின்றார்கள் என்று. அப்பொழுது இயேசு ஒரு கேள்வி கேட்கின்றார், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்கள்? பலர் இந்த கேள்வியை எப்படி விளக்குகிறார்கள் என்றால், இயேசு மரியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசு மரியாவை தன்னுடைய தாயாக அங்கீகரிக்கவில்லை என்பது போன்று மக்களுக்கு தவறான செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை என்றால் என்ன? வானதூதர் கபிரியேல் அன்னை மரியாளுக்கு காட்சி கொடுத்து இயேசுடைய பிறப்பை பற்றி அறிவித்தவுடனே மரியாள் சொன்னது என்ன? உம்முடைய சித்தப்படி நடக்கட்டும் என்று ஆண்டவருக்கு கொடுக்கின்றார். அதாவது டோட்டல் ஒபீடியன்ஸ் அண்ட் டோட்டல் சரண்டர் டு காட். இறைவனுக்கு கீழ்ப்படிந்து இறைவனிடத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள் அன்னை மரியாள். அந்நேரம் முதலே இறைவனுடைய திருவுளத்தை மட்டுமே வாழ்ந்து வந்தார் அன்னை மரியாள். ஆக இறைவனுடைய திருவுளத்தை முழுமையாக வாழ்ந்தார் என்பதற்கு முதல் அடையாளம் அன்னை மரியாள் தான். அதன் பிறகுதான் மற்ற மனிதர்கள். அதேபோன்று இயேசு அந்த வார்த்தையை பயன்படுத்துவதன் இன்னொரு அடையாளம் என்னவென்றால், அன்னை மரியாள் சீடர்கள் மட்டுமே அவருடைய குடும்பம் அல்ல, இரத்த உறவு மட்டுமே குடும்பம் அல்ல, மாறாக இரத்த உறவை மீறிய நீங்களும் எப்பொழுது என்னுடைய, அதாவது இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறீர்களோ அப்பொழுது என்னுடைய குடும்பத்தில் அங்கத்தினராக மாறுகிறீர்கள் என்பதுதான். ஆக நம் ஒவ்வொருவருக்கும் விடுக்கப்பட்ட அழைப்பு தான். இயேசுடைய குடும்பத்தில் நாம் அங்கத்தினராக வாழ வேண்டும் என்றால் நாம் இயேசுடைய திட்டத்தை, அதாவது விருப்பத்தை, அவருடைய வில் ஆஃப் காட், கடவுளுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். கடவுளுடைய திருவுளத்தை, அதாவது அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது நாம் ஞானத்தை பெறுகிறோம் என்று இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித தாமஸ் அக்வினாஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஞானம் என்றால் என்ன? அறிவார்ந்த நிலையில் இருப்பது ஞானம் அல்ல, மாறாக அறிவு இருந்தாலும் கடவுளோடு, கடவுளுடைய திட்டத்தில் இணைந்து கடவுள் விரும்புவதை செயல்படுத்துவது. அதுவும் குறிப்பாக அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், சேரிட்டி, பிறருக்கு உதவும் தன் குணம், பிறர் நலன் அக்கறை கொள்வது, பிறருடைய தேவையை அறிந்து செயல்படுவது. எப்பொழுது நாம் மற்றவர்களின் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அறிந்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்கின்றோமோ, அது பொருளாக கொடுக்கலாம், நம்முடைய நேரத்தை கொடுக்கலாம், நம்முடைய ஜெபத்தை கொடுக்கலாம். எதை நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களை வாழ வைக்கின்றோமோ அப்பொழுது கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றோம் என்பது பொருள். ஆக நான் இங்கு எனக்காக வரவில்லை, மாறாக நான் மற்றவர்களுக்காக படைக்கப்பட்டு இருக்கின்றேன். இதைத்தான் அன்னை மரியாள் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். தனக்காக வாழவில்லை, மாறாக இயேசுவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து இயேசுவை இந்த உலகில் உள்ள மக்களுடைய மீட்புக்காக கொடுத்து அந்த துன்பத்தில் பங்கெடுக்கக்கூடியவளாக மரியாள் இருக்கின்றார். என்றால் இயேசுவை சாட்டல் அடித்து அந்த படை வீரர்கள் அழைத்து செல்கின்ற பொழுது மரியாள் அங்கு நின்று அந்த வேதனைகளை தனக்குள் ஏற்றுக்கொண்டு அதை பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் தன்னுடைய மகன் மற்றவர்களுக்காக மரிப்பதை அவள் ஏற்றுக்கொள்ளுகின்றார். நம்முடைய மீட்புக்காக தன்னுடைய மகனையை கொடுத்திருக்கின்றாராக கடவுளுடைய திருவுளம் நிறைவேறுவதற்கு தன்னை அர்ப்பணித்தவள் அன்னை மரியாளாக இருக்கின்றார். அதைத்தான் புனித தாமஸ் அக்வினாஸும் சொல்லுகின்றார். நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ வேண்டும். கடவுளுக்காக நம்மை அர்ப்பணிப்பது என்பது நாம் மற்றவர்களுக்காக வாழ்வது, பிறருக்காக வாழ்வது. அவ்வாறு வாழுகின்ற பொழுதுதான் உண்மையிலேயே நாம் இறைவன் விரும்புகின்ற வாழ்வை வாழுகின்றோம் என்று அர்த்தம். இதைத்தான் தாமஸ் அக்வினாஸ் எப்படி சொல்லுகின்றார் என்றால், man's ultimate happiness consists in the contemplation of God. ஒரு மனிதனுடைய முழுமையான மகிழ்ச்சி, அதாவது அதிகமான மகிழ்ச்சி எதில் இருக்குன்னா கடவுளை தியானம் செய்வதில் இருக்கிறது. ஆனால் கடவுளை தியானம் செய்வது என்பது எப்படி? ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு ஜபிக்கிறதா? இல்லை. யாரும் இல்லாத இடத்துல அமர்ந்திருந்து தியானம் பண்ணுறதா? இல்லை. மாறாக கடவுளுடைய திட்டத்தை அன்றாட நாட்களில் ஒவ்வொரு நாளும் நாம் செயல்படுத்துவது. அதை நாம் அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் விரும்புகின்ற ஒரு வாழ்வை நாம் வாழுகின்றோம் என்று அர்த்தம். சிந்தித்து பார்ப்போம். நாம் நம்முடைய வாழ்விலே
கடவுளுடைய திட்டங்களை நிறைவேற்றுகின்றோமா, அல்லது நம்முடைய தனிப்பட்ட திட்டங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? எந்த அளவிற்கு பிறருக்கு நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களை தனிமையில் விடுகின்றோமா? கணவன் மனைவியிடையே உறவுகள் எப்படி இருக்கின்றது? ஒருவர் மற்றவருக்கு நேரத்தை கொடுக்கின்றோமா? வீட்டில் தனிமையில் இருக்கின்ற நபர்கள் பேசுகின்றவற்றை கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? தனிமையில் துன்புறுகின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள், நோயினால் வாடுகின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள், மனதளவிலே சிறைப்பட்டு இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் நாம் எந்த விதத்தில் உதவி செய்ய போகின்றோம்? ஏனென்றால் கடவுளுடைய திருவுளம் என்பது நாம் அன்றாடம் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய தேவையில் நாம் பங்கு பெறுகின்ற பொழுது கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றோம். இதை சிந்தித்தவர்களாக இறைவனிடத்திலே அதற்குரிய வரத்தை கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பல நேரங்களிலே சுயநலம் உடையவர்களாக, பொதுநலமற்றவர்களாக வாழ்ந்து வருகின்றோம். எங்களுடைய தேவை, என்னுடைய இன்பம், என்னுடைய சுகம், என்னுடைய எண்ணம் என்ற வைராக்கியத்தோடு வாழுகின்ற பொழுது பல நேரங்களிலே எங்கள் குடும்பத்திலேயே உறவுகளில் சிதைவுகள் ஏற்படுகின்றது. குடும்ப உறவுகளிலே மற்றவர்களை பாரமாக நினைக்கின்ற பல நேரங்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாங்கள் விலகி ஒருவரை நேசிக்கவும், நான் என்று பார்ப்பதற்கு பதிலாக நாம் என்று பார்த்து வாழவும், என் குடும்பம், என் சமூகம், என் நாடு, என் மக்கள் என்ற எண்ணத்தை நாங்கள் எங்களுக்குள் உதைத்தவர்களாக, உண்மைக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, இயேசுவினுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்துள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.